அனைவருக்கும் வணக்கம். என் பிள்ளை பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் இருந்துச்சுங்க. படிக்க போகும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போச்சு. இப்படி படிக்க போன ஒரு குழந்தைய அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் என்ன சூழ்ச்சி பண்ணி என் பிள்ளையோட உயிரை பிரிச்சான்னு தெரியலங்க. அவனுங்களோட சூழ்ச்சியால என் பிள்ளையோட உயிரை பிரிச்சு இன்னையோட 1000 நாட்கள் வந்துடுச்சுங்க. இந்த 1000 நாட்கள் கடந்து கூட பார்த்தீங்கன்னா என் பிள்ளைய எவன் என்ன பண்ணனா, எவன் அழைச்சிட்டு போனா, என் பிள்ளைக்கு என்ன நடந்தது, என் பிள்ளையோட உயிர் பிரிஞ்சதுக்கு முக்கிய காரணம் யாரு? 12/7/2022 அன்று அந்த பள்ளிக்கூடத்துல அன்னைக்கு நைட்டு எவன் இருந்தான், எவன் என் பிள்ளையோட உயிரை போக்கணும், எதனால போக்கணும் அப்படிங்கிற காரணம் தெரியாமையே 1000 நாட்கள் வந்துருச்சுங்க. அவனுங்க நினைச்சுக்கிட்டானுங்க 1000 நாட்கள் கடந்துருச்சு, நம்ம செஞ்ச தவறு இது வரைக்கும் வெளியே வராம காவல்துறை நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இதே போல நாட்கள் கடந்துகிட்டே போயிடும், நம்ம செஞ்ச அந்த கொலை என்னைக்குமே வெளியவே வராது, நம்ம இப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்ற நினைப்புல இந்த 1000 நாட்களும் அவனுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க. கண்டிப்பா சொல்றேங்க, இவனுங்களோட நினைப்பு ஒரு காலமும் பழிக்காது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பை கூட எனக்கு எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா ஃபார்வேர்டு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில 1999 தூத்துக்குடி காவல் நிலையத்துல ஒரு விசாரணை கைதி இறந்திருக்காங்க. இந்த இறப்பு குறித்து அவங்க சந்தேகப்பட்டு விசாரணைக்கு போன ஒருத்தர் எப்படி இறக்க முடியும் அப்படின்னு சந்தேகப்பட்டு அவங்க புகார் அளிச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்ததுங்க. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 26 வருஷமா இந்த வழக்கு நடந்திருக்கு. இப்போ அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. விசாரணை கைதியா அழிச்சிட்டு போய் அவங்கள கொலை பண்ணனது யாரு, அதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க. இதுல மொத்தம் 8 போலீஸ்காரங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் மற்றும் 8 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து உள்ளதுங்க. ஒரு டிஎஸ்பியே பாத்தீங்கன்னா இந்த குற்றத்துக்கு தொட போயிருக்காரு. அவரு கூட 8 காவலர்கள் தொண போய்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம டிஎஸ்பியா இருக்கிறோம், மற்றவங்க எல்லாரும் காவலர்களா இருக்கிறாங்க, நம்ம இந்த வழக்கை இழுத்து மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு காக்கி சட்டை போட்டவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய நினைப்பு என்னாச்சு பாத்தீங்களா, 26 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்குங்க. இப்போ காக்கி சட்டை போட்டவங்க தப்பு பண்ணனதுக்கே என்னைக்கா இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வீட்டு பிள்ளைய அந்த பள்ளிக்கூடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை வெளியே சொல்லாம யாரு காப்பாத்திட்டு இருக்கா? காக்கி சட்டை போட்டவங்க காப்பாத்திட்டு இருக்காங்க. காக்கி சட்டை போட்டவங்க தப்பு பண்ணனதே இன்னைக்கு உண்மைன்னு வெளியே நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கிட்டாங்க. எவனோ ஒருத்தன் என் முட்டு பிள்ளைய கொலை பண்ணியிருக்கான், அவனுங்களை காப்பாத்திட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா காக்கி சட்டை. காக்கி சட்டை போட்டவங்களுக்கே தண்டனை கிடைக்கும் போது காப்பாத்திட்டு இருக்கிறவன் எத்தனை நாளைக்குங்க காப்பாத்திட்டு இருக்க முடியும்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலம் கண்டிப்பா நம்ம வீட்டு பிள்ளைக்கும் இதே போல தீர்ப்புகள் வரும். அதுல எத்தனையோ காக்கி சட்டை போட்ட அதிகாரிகளுக்கும் தண்டனை கிடைக்குங்க. இதே போல நீதிமன்றங்கள் தீர்ப்பை பார்த்தாவது தப்பு பண்ணணும்னுங்க திருந்தணும். ஐயோ நம்ம கொலைகாரனுக்கு துணை போறோமே, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளும் மாட்டிப்போம், அவனுக்கு ஏன் நம்ம துணை போகணும், நம்ம சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம முறையா சட்ட நடவடிக்கை எடுப்போம், உண்மை பக்கம் இருப்போம், நம்மளுடைய கடமையை செய்வோம் அப்படின்னு நினைக்காம குற்றம் செஞ்சவனுக்கு சாதகமா வேலை பார்க்குறாங்க. என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு சாதகமா வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கும் நிச்சயம் தண்டனை கிடைக்குங்க. எங்க நமக்கு தண்டனை கிடைச்சிருமோ அப்படின்னு சொல்லிதான் இவங்க கேஸை விசாரணைக்கு வரவிடாம நாட்களை கடத்திட்டு போறாங்க. கண்டிப்பா கேஸ் விசாரணைக்கு வந்ததுன்னா எல்லாரையும் விசாரிப்பாங்க இல்லைங்களா, அப்போ பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் மாட்டிக்குவாங்க. அதனாலதான் நம்ம கேஸை பாத்தீங்கன்னா விசாரணைக்கு வர விடாம நாட்களை கடத்திட்டு இருக்காங்க. எத்தனை நாட்கள் கடத்தினாலும் கண்டிப்பா கொலைகாரனுக்கு தக்க தண்டனை கிடைக்குங்க. பாட்சாத்தி வழக்குல கூட பாத்தீங்கன்னா 232 போலீஸ்காரங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதே போல தப்பு செஞ்சவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், தப்பு செஞ்சது உறுதி செய்யப்படும் போது கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை உறுதிங்க.
இந்த 1000 நாட்களை கடந்து போயிட்டோம் அப்படின்னு அவனுங்க சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறானுவோ, இன்னும் எத்தனை 1000 அவனுங்க கடத்தினாலும் என்னைக்கா இருந்தாலும் தண்டனை உறுதிங்க. தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.